ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் அனிமே சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சீசன் 1 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சீசன் 2 கண்டினியூ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் பிளேலிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை சீசன் 1 நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட லாஸ்ட் எபிசோட மட்டும் ஒரு தடவை திரும்ப போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை கண்டினியூவாக புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டான ஹோரகிட்டாவோட அண்ணனுக்கு வந்து அந்த செக்ரட்டரி பொண்ணு ரிப்போர்ட் பண்ணுறா. அந்த ஐலாண்டில் நடந்த மேட்ச்சில் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லப்போ கிளாஸ் 1D தானே அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு அவ சொல்கிறா. இதில் நீ சர்வை பண்ணிட்ட, நெக்ஸ்ட் எக்ஸாமில் என்ன பண்ண போகிற ஐயனோ கோஜி அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அமைதியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீக்ரெட்டான பர்சன் யாருன்னு. அது உங்கள் அப்பா தான். இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகாமல் இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அது ஐலாண்டில் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருமே ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்கிறதுனால எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோயஞ்சி வழக்கம் போல அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். ஹோரகிட்டா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கவும் என்ன புக் அப்படின்னு சொல்லி குஷிடா போய் கேட்கவும் நான் என்ன படிச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. ஹிராட்டா வந்து நம்ம ஹீரோ தனியா நின்றுட்டு இருக்கவும் சாப்பிட எங்க கூட வரியான்னு இன்வைட் பண்றான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை தப்பா எடுத்துக்கிடுவா, நான் எதுக்கும் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் காரிசாவா அந்த இடத்துக்கு வரா. அவன் உண்மைன்னு இருப்பான், நம்ம கூட வரணுமா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே கேட்கறா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல நைஸா கிளம்பிருந்தான். அவ திடீர்னு பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. செகண்ட் எக்ஸாம் ஆரம்பிக்க போது உங்க எல்லா போனுக்கும் ஒரு மெசேஜ் வரும், அதுல இருக்கிறபடி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க போன்ல ஒரு இமெயில் வந்திருக்கு. குறிப்பிட்ட ரூமுக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு போக சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அவனோட ரூமான 504க்கு போறான். கிளாஸ் டியோட 2 பசங்க ஆல்ரெடி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பேலன்ஸ் ஒருத்தர் வந்ததும் நம்ம மத்ததை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா டைமை தாண்டவும் அந்த பொண்ணு வரா. ஹிராட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டான காரைசாவா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. சே, இந்த பசங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் சலிச்சுக்கிடுதா. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணணும். மொத்தமா இவங்களை 8 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளானட்டோட நேமா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீம் மார்ஸ் குரூப். கிளாஸ் C and D வந்து 4 பேரும், A and B 3 பேரும் இருப்பாங்க. மார்ஸ் குரூப்ல மொத்தமா 14 மெம்பர்ஸ். அதுல ஒரே ஒருத்தங்களுக்கு VIP அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சோ அவங்களோட குரூப்ல VIP யாரு அப்படிங்கறத தான் இப்போ இவங்க கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு குரூப் 2 தடவை டிஸ்கஷன் நடத்துவாங்க. மொத்தமா இந்த எக்ஸாம் 3 நாள் நடக்கும். 3வது நாளுக்குள்ள VIP யாருங்கிறத ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மெசேஜ் பண்ணணும். VIPயோட கிளாஸை தவிர்த்து மத்த குரூப்ல இருக்கவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். VIPக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். VIP யாருங்கிறத அவங்க கிளாஸே கண்டுபிடிச்சா அது இன்வாலிட் தான். அதே மாதிரி மத்தவங்க கரெக்டா சொல்லி ஒருத்தர் பதில் சொல்லலைனாலும் அப்பவும் VIPக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். யாருமே VIP யாருன்னு கண்டுபிடிக்கலன்னா VIPக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் அடிஷனலா தப்பான பதில அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியோ கிடைக்கும். VIP கிளாஸை தவிர்த்து மற்ற கிளாஸ்ல இருக்கிறவங்க VIP ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டா அடிஷனலா 50 கிளாஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் எக்ஸாமும் ஓவர் ஆயிரும். ஒரே கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சா நோ பாயிண்ட். இதே ஒரு குரூப் தப்பான ஆன்சரை அனுப்பி விட்டாங்கன்னா அவங்க கிளாஸுக்கு -50 கிளாஸ் பாயிண்ட்ஸ் ஆகும். அப்படி பண்ணா VIPக்கும் அவங்க கிளாஸ்க்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை VIP கிளாஸ்ல இருக்கிறவங்களே தப்பான ஆன்சர் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எனக்கு குழப்பது ஒண்ணுமே புரியலன்னு காரிசாவா சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. டீச்சர் கிட்ட கேட்காத, நான் அப்புறமா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்கிறவன் சொல்றான். VIPயோட ஐடென்டிட்டி ஈவன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யாருக்கும் தெரிய வராது, அது சீக்ரெட்டாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. மொத்தமா இதுல 4 விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். VIPயோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டா அந்த மொத்த குரூப்புமே வின் பண்ணிடலாம். யாராச்சும் ஒருத்தர் தப்பா கெஸ் பண்ணாலுமே கூட VIPக்கு தான் வெற்றி கிடைக்கும், அவங்க கிளாஸ் தான் ஜெயிக்கும். அண்ட் யாராச்சும் துரோகம் பண்றதுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸோட லீடரும் பேசிட்டு இருக்காங்க. எங்களோட திங்கிங்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த எக்ஸாம்ல டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ உங்களுக்கு மெயில் வருது, நான் VIP இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நானும் VIP இல்லன்னு ஹோரக் சொல்றா. சரி, ஜெயிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு ஹோரகிட்டா கேட்கவும் என்கிட்ட சில வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல என்னோட விஷயத்த நானே பாத்துக்கிடுதேன் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. என்ன ஹோரகிட்டா நீ தான் VIPயான்னு கிளாஸ் C லீடர் கேட்கவும் ஒருவேளை நான் தான் VIPயா இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஐலாண்ட்ல கிளாஸ் D எப்படி ஃபர்ஸ்டா வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா நீ இதுக்கு பின்னாடி இல்லங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவும் உடம்பு சரியில்லாத என்ன ஆள் அடிச்சா அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன ரீமேட்ச் வச்சுக்கலாமா, இப்பவே வரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நீ அந்த பிளான போடலன்னு தெரியும், பின்னாடி இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ற அந்த மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை பாரு, அயன கோஜி கூட தான் என் ஃப்ரெண்டா இருக்கிறான், ஆனா இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். எங்க கிளாஸ்லயே நான் தான் ரொம்பவோ புத்திசாலி அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும் அவன் இந்த மாதிரி முட்டாள் எல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆனா நீயும் ஒரு முட்டாள் தான், உன் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். இவளை அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணா இவ அதிகமா ஃபைட் பண்ணுவா. சரி இப்போதைக்கு இவளே அவளை பாத்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நடக்குது. எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. கிளாஸ் பியோட லீடரான ஈச்சினோ சேவோ நம்ம ஹீரோவோட மார்ஸ் குரூப்ல தான் இருக்கிறா. அவளே ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறா. குரூப்போட மாடரேட்டரா நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும்
அப்ஜெக்ஷன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈச்சினோசை சொல்றா. இன்னும் யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்க அப்படின்னா தான் விஐபி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஈச்சினோசை சொல்றா. சரி இவளே இந்த ரோலை எடுத்துக்கிட்டோம், நான் இதுல அதிகமா இன்வால்வ் ஆக தேவையில்ல, அப்படியே ஃப்ளோல போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்கூல் இந்த இடத்துல கேமரா இல்லைன்னா லிசனிங் டிவைஸ் வச்சிருப்பாங்க, நம்ம அமைதியாவே இருந்தா கூட ஸ்கூல் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, சோ எல்லாருமே கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிடுறான், மத்த கிளாஸும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. காரிசாவும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஆனா கிளாஸ் ஏல இருக்கிற பசங்க மட்டும் இல்ல நாங்க இதுக்கு ஒத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கஷன்ல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ஈச்சினோசை கேட்கவும், இது பர்சனலாலாம் எதுவும் இல்ல, இப்படி இருந்தா தான் நாங்க வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளாஸே சொல்லவும், நீங்க அப்படி பண்ணா விஐபி ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருவான்னு அர்த்தம் சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், ஆனா ஃபர்ஸ்ட் சினாரியோவா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிளாஸே கேட்கவும், விஐபி ஐடென்டிட்டியை தப்பா கெஸ் பண்றதா அப்படின்னு சொல்லி காரைசாவா கேட்கறா. அதுவும் இல்ல, ஒருவேளை நம்ம குரூப்ல யாராச்சும் ஒருத்தர் விஐபி ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டாலுமே கூட குரூப்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லாம அவங்களே ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம தோத்து போயிருவோம், ஒருவேளை தப்பான மெசேஜ் அனுப்பினாலும் அப்பவும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிறவன் சொல்றான். இவனோட லாஜிக்கோ கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேபி நீங்க சொல்ற மாதிரி தப்பான முடிவுக்கு நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ட்ரை பண்ணாம இருக்கிறதா அதை விட தப்பு, ஜெயிக்கிறதுக்காக சில ரிஸ்க் நம்ம எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈச்சினோசை சொல்றா. மத்த கிளாஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டாலுமே ஏ கிளாஸ் மட்டும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஜெயிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லல்ல, ஒருவேளை எல்லாருமே ஜெயிச்சிட்டா எல்லாருக்குமா 50,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஈச்சினோசை சொல்லவும், ஆனா கிளாஸ் ஏ அண்ட் பில 3 பேர் தான் இருக்கும், ஆனா மத்த 2 கிளாஸ்ல 4 பேர் இருக்கும், சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்லன்னு சொல்லவும், ஜெயிக்கிறதுக்காக இந்த சின்ன சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஈச்சினோசை சொல்றா. பரவாயில்ல, ஈச்சினோசை சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் எங்க ஸ்ட்ராட்டஜி மாறாது, நாங்க இந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கிடல அப்படின்னு சொல்லி கிளாஸே தனியா போய் உட்காந்துருந்தாங்க. இப்போ அந்த டிஸ்கஷன் முடியுது, நம்ம ஹீரோ வெளியே வரான். அப்ப காரைசாவா கிட்ட சில பொண்ணுங்க போயிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஹே நீ தானே அது ரேகா கிட்ட பிரச்சனை பண்ணதுன்னு கேட்கப்போ, யாரு ரேகா அப்படின்னு சொல்லி காரைசாவா கேட்கிறா. குட்டியா இருப்பா, போனி டெயில் போட்ட ஒரு பொண்ணு, நீ அவ கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு காரைசாவா சொல்லவும், கிளாஸ் டே பிளாண்ட் ஹேர்ன்னு தான் அவ சொன்னா, போட்டோவை நாங்க எடுத்துட்டு போய் காட்டு கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுக்க போகும்போது போட்டோ எடுக்காதன்னு போனை தட்டி விடுறா. என் போனையே தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்களுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி தெரியுது, கண்டிப்பா இவாதான் ரீகா கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுக்க நிக்கிறாங்க. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற பையன் வரவும் காரைசாவா அவனை அப்படியே பாவமா பாக்குறா. உடனே அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அலற கண்டிஷன்ல இருக்கா, அவகிட்ட இப்படியா பிரச்சனை பண்ணுவீங்க, டீச்சரை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணுங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பொண்ணு உண்மைதான் சொல்றா போல, ஒருவேளை இவ பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே போறாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மாச்சிடா அப்படின்னு சொல்லி காரைசாவா சொல்றா. நம்ம ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணி வைக்கிறான். செகண்ட் குரூப் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸியா அவங்க சொன்ன மாதிரியே இந்த குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கிடல. விஐபியே கண்டிப்பா அவன் தான் விஐபின்னு ஒத்துக்கிட மாட்டான், நமக்கு இந்த டிஸ்கஷன் தான் வேஸ்ட் அப்படின்னு காரைசாவா சொல்றா. சரி அப்படின்னா நம்ம சும்மா நார்மலா பேசலாம் அப்படின்னு ஈச்சினோசை சொல்றா. எல்லா கிளாஸும் ஒன்னா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நம்ம விஐபியை கண்டுபிடிக்கலனாலும் சும்மா நார்மலா பேசிக்கிடலாமே அப்படின்னு ஈச்சினோசை சொல்லிட்டு கிளாஸே இதுல ஜாயின் பண்றீங்களான்னு கேட்கறா. எனக்கு அதுல விருப்பம்லன்னு மாச்சிடா சொல்றான். உன் கிளாஸ்மேட்ஸ்க்கு விருப்பம் இருக்கலாம்னு ஈச்சினோசை சொல்லவும், அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு நாளைக்குள்ள 2 டிஸ்கஷனுமே முடிஞ்சிருச்சு. இப்போ காரைசாவா காமிக்கிறாங்க. அவ குளிச்சிட்டு இருக்கா. எதுக்காகவோ திடீர்னு அவ சோகமாகி அப்படியே ஆள ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் பொறுமையாக பாருங்கள், போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கே எல்லாமே தெளிவாக புரிய வரும். அண்ட் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.